பாக்கெட் செய்யப்பட்ட இட்லி தோசை மாவுக்கான ஜிஎஸ்டி குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இட்லி மாவு 18% வரி பிரிவில் வரும் நிலையில் இதை 12% பிரிவில் கொண்டுவர ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. வறுகடலைக்கான ஜிஎஸ்டி வரியை 12 5% குறைக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதோடு கஸ்டர்ட் பவுடர், சாம்பிராணி, களிமண் சிலைகள், பிரார்த்தனை மெத்தை ஆகியவற்றுக்கான வரியையும் குறைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் எஸ்யூவி வகை கார்கள் மற்றும் சொகுசு கார்களுக்கு செஸ் வரி எனப்படும் மேல் வரியை அதிகரிக்க மத்திய மாநிலங்களின் சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனால் இவ்வகை வாகனங்களின் விலை 15 முதல் 25% வரை உயர வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 150 பொருட்களுக்கான வரியில் மாற்றம் செய்ய கோரிக்கைகள் வந்திருக்கும் நிலையில் இவை குறித்து வரும் மாதம் ஐதராபாத்தில் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பரிசீலிக்கப்பட உள்ளது.